ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் இருக்கும்? ஓகே, கொஞ்சம் அந்த ஜிகு ஜிகு இருக்குல்ல, அந்த சேமியா மாதிரி ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும்ல, அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த இது கொஞ்சம் போடணும். அதுவும் ஈஸி தான். அப்போ கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் போடலாம். டூட்டி ஃப்ரூட்டியும் நல்லா இருக்கும். ஸோ அது பண்றதுக்கு என்னன்னா, இந்த இடத்துல இந்த 3D கர்சர் சும்மா இந்த பக்கம் வைக்கிறேன். சரிங்களா? இன்னொரு ஒரு நியூ கிரியேஷன் கலெக்ஷன் போடுறேன். இதுல வந்து அந்த ஜிகு ஜிகுக்கு பேர் என்னங்க வைக்க, சேமியான்னு வைக்கிறேன். எனக்கு பேர் தெரியல, சேமியா அப்படின்னு வைக்கிறேன். சரிங்களா? அதுக்கு பேரை வந்து சேமியான்னு வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். நான் அதை ஒரு சிலிண்டர் ரெடி பண்ணுங்க. இந்த சிலிண்டரோட இதை வந்து வெர்டெக்ஸை வந்து 32ன்னு வைங்க. எஸ் ஷிஃப்ட் இசட் கொடுத்து ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இதுக்கு பேர் வந்து சேமியா 1 அப்படின்னு வைக்கிறேன். இது உள்ள போய் ஒரு கண்ட்ரோலர் ரூப் கட் போட்டு இந்த இதை செலக்ட் பண்ணி சும்மா அப்படி தள்ளி வச்சுக்கோங்க. இதையும் சும்மா இப்படி தள்ளி வச்சுக்கோங்க. சும்மா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சேமியா 2 அப்படின்னு போடுங்க. சேமியா 2 அப்படின்னு போடுங்க. இது வந்து கொஞ்சம் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி சைஸை சின்னதாக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இது இன்னொன்று பண்ணியிருக்கேன். எடிட் மோடுக்கு வந்துக்கிறேன், வெளியே வந்துடுறேன். இதே இதை இன்னொரு காப்பி எடுத்து வைக்கிறேன். இதுக்கு பேர் வந்து சேமியா 3ன்னு வைக்கிறேன். ஓகே, 3 சேமியா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 பேர் தெரியலங்க, ஆனால் நான் சேமியான்னு சொல்கிறேன், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ அந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, கண்ட்ரோல் G கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கு பேர் வந்து என்ன கொடுக்கலாம்னா, சேமியாவுக்கு பேர் இந்த குரூப்புக்கு பேர் கண்ட்ரோல் G கொடுத்தா நியூ கலெக்ஷன் வரும். அதில் சேமியா _ குரூப் அப்படின்னு கொடுப்போம். சரிங்களா? ஃபைன். இப்போ சேமியா குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட இதை செலக்ட் பண்ணுங்க. உங்களோட க்ரீமை இதுக்கு செலக்ட் பண்ணிட்டு பார்ட்டிகல் சிஸ்டம் வாங்க. பார்ட்டிகல் சிஸ்டத்துல வந்து பார்ட்டிகல்ஸ் போங்க. பார்ட்டிகல்ஸ்க்கு அப்புறம் ஹேர் செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும், பயந்துராதீங்க, ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் இந்த ரெண்டர் டேப்ல வந்து இந்த ஹேர் என்ன பண்ணுன்னா, ஹேருக்கு பதிலாட்டு உங்களோட சேமியா இருக்கு பார்த்தீங்களா, அதை அதில் வைக்கும். அதுதான் அந்த ஹேர் வைக்க போறோம். ஸோ அந்த ரெண்டர்ல வந்து பாத்துக்கு பதிலாட்டு கலெக்ஷன்ஸ் போங்க. கலெக்ஷன்ஸ் வந்து உங்களோட சேமியா குரூப்னு இருக்குல்ல, அந்த கலெக்ஷன் அதில் கொடுங்க. இந்த இருக்கு பாருங்க, அது கிச்சு 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 கிச்சுன்னு இருக்கும். ஓகே, இதில் உங்களுக்கு இவ்வளோ தேவையில்லை, சைஸை ரெடியூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. இதில் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டு இதில் வந்து இந்த ரெண்டையும் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா ரொட்டேஷன் இருக்கும் அதில். சரிங்களா? இப்போ அதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் இருக்கும் அதில். இப்போ உங்களுக்கு வந்து எங்க அதை ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன், ஆப்ஜெக்ட் ஸ்கேலு, வேற எதுவும் தேவையில்லை. கரெக்ட். இப்போ அதே சேமியா வந்து இங்கேயும் எனக்கு இது ஐஸ்கிரீம் மேலே மட்டும் இல்லை, சேமியா இதுக்கு மேலேயும் தான் போடும், அப்படிதானே? ஸோ இதுலேயும் வந்து ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு பார்ட்டிகல் சிஸ்டம் போய் ஹேர் போய்க்கிறேன். இந்த ஹேரை வந்து ஒரு நிமிஷம், இந்த ஹேரை நான் இப்போ டிசைட் பண்ணி வச்சுட்டு ஸோ இது 1000 இருக்கு, 1000 வேண்டாம். 1000க்கு பதிலாக நான் வந்து ஒரு 350ன்னு வைக்கிறேன். சைஸை வந்து கொஞ்சம் நான் பெருசுப்படுத்திக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு இதுலையும் வந்து ரெண்டர் ஆஸ் கலெக்ஷன்ஸ், சேமியா குரூப், ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன், இந்த மாதிரி இருக்கும். 1000 வேண்டாம் நமக்கு, ஒரு 50 போடுங்க. ஓகே, 50 போட்டாச்சு. ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அட்வான்ஸ்டு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனு. ஓகே, இப்போ அந்த சேமியா இதுக்கு மேலே பட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் அதே மாதிரி ஒரு இது கொடுங்க.
இதில் உள்ள இதையே நான் இதுலேயும் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கும் வந்து நான் இந்த சீடை ஒரு சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இந்த இதுலேயும் வந்து இந்த சீடை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சீடுக்கு வேல்யூ என்ன? சீடுனா என்னன்னா, இதில் இப்போ இதுல இருக்க பார்ட்டிகல்ஸ் இதில் போட்டு இதே மாதிரி தான் சேமியா இதில் இருக்கும். பட் இதில் நீங்கள் சீடை சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த சேமியாவோட பொசிஷன் மாறும். அதான் சீடுன்னு பேர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இப்போ சேமியா போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் போட்டுடலாம். டூட்டி ஃப்ரூட்டினா தெரியுமா? அந்த பழம், அந்த டூட்டி ஃப்ரூட்டி பழம் இருக்குல்ல, இந்த ஏதோ போடுவாங்களாங்க, இதெல்லாம் போடுவாங்களாங்க, இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அதான் டூட்டி ஃப்ரூட்டி. நான் அந்த 3 சேமியா குரூப் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதை 3 எடுத்து தரைக்கு கீழே வச்சேன். ஏன்னா ரெண்டர் பண்ணும்போது அது தெரியக்கூடாது, அதனால தான். ஓகே, அந்த தரைக்கு கீழேயே நான் வந்து எல்லா இதையும் செட் பண்றேன். இப்போ டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போடுறேன். டூட்டி ஃப்ரூட்டிக்கு என்னன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சின்ன கியூப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுங்க, சின்ன சின்ன கியூப். இதுக்கு பேர் வந்து 2T1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கியூபை காப்பி பண்ணி கொஞ்சம் சைஸை சின்னது படுத்திக்கிறேன். இதுக்கு பேர் வந்து 2T2 அப்படின்னு வைக்கிறேன். 2T2 வைக்கிறேன். அப்புறம் இதை அப்படி காப்பி பண்ணிட்டு கொஞ்சம் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள போய் கொஞ்சம் பெவல் பண்ண, கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்றேன். இதுக்கு பேர் வந்து 2T3 வைக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு 3 இது இருக்கு. இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுங்க. கொடுத்துட்டா ஒரு புது கலெக்ஷன் உண்டாகும்ல, அதில் வந்து 2T குரூப்னு கொடுங்க. ஓகே, 2T குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு புது கலெக்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி உங்களோட இந்த பாலை எடுத்து இன்னொரு புது பார்ட்டிகல்ஸ் ஒன்று போடுங்க. அந்த ஹேர் போடுங்க. அட்வான்ஸ்டு கொடுத்துட்டு இந்த இதுக்கு வந்து இந்த பார்ட்டிகல் பேர் என்ன பேர் வைக்கலாம்னா 2T அப்படின்னு வைப்போமா? 2T ஹேர் ரொட்டேஷனு கலெக்ஷனு 2T குரூப். 1000 இருக்கும். 1000லாம் வேண்டாம் நமக்கு. ஜஸ்ட் ஒரு 15 போடுங்க. கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு படுத்துக்கங்க. சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு இதுலயும் வந்து இன்னொரு புது குரூப்பை கொடுத்து இந்த குரூப்புக்கு பதிலாக 2T கொடுங்க. சீடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு புது பார்ட்டிகல்ஸ், இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து 2T செலக்ட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் சீடை வந்து 2 சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இதுலையும் வந்து ஒரு 2T புது குரூப் ஒன்று போடுங்க. புது பார்ட்டிகல்ஸ் 2T எனேபிள் பண்ணுங்க. 2T எனேபிள் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் இதை கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு சீடை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பட் இப்படியே பண்ணா அது ரெடி ஆகுது கிடையாது. கலர் நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி.